ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் மினிட்ல என்னதான் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்டு தான் நம்மக்கிட்ட காமனாக இருக்க திங்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூட்டாக வந்து லிட்டில் ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 6 ஹார்ட்டை வந்து ஸ்டாம்ப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கெட்சை யூஸ் பண்ணி அதுக்கு க்யூட்டாக வந்து ஐஸு, மவுத்து, அதுக்கப்புறமா வந்து ஹேண்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர்லாம் கட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு வந்து பேப்பரை வந்து எடுத்துகிட்டு அதை 4 மடக்கிட்டு அந்த 4 பக்கத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம க்யூட்டாக அந்த கட் பண்ணி எடுத்த ஹார்ட்டை வந்து ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம். ஸோ இதில் தான் வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்டை வந்து திருப்பி உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் க்யூட்டாக என்ன எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த ஹார்ட்டில் வந்து இருக்கும். ஸோ க்யூட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஒரு க்யூட்டான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு அது 2 மடிக்கிட்டு அதோட ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த 2 சைடை மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் க்யூட்டாக வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். என்னடா அது இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் க்யூட்டுன்னு நினச்சி ட்ரா பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கையெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டு சைஸுக்கே வந்து ஒரு ஷீட்டை வந்து எல்லோ, என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து புல்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது ஒரு க்யூட்டான ஈஸியாகவே இது பண்ணிடலாம். ஸோ இந்த கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ப்ரோ சர்க்கிள் இருக்கனால வந்து ப்ரோ சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது பேங்கிள் எது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து செமி சர்க்கிளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பக்கம் வந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் அதே சைஸில் வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டி முடிச்சுட்டு நம்ம க்யூட்டாக வந்து ஒரு ஃப்ளார்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளார்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் ஒயிட் தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளார்ஸை வந்து 7 வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதுக்கு ஸ்டெம்ஸ் மாதிரி வந்து ட்ரா பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து லீவ்ஸையும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் சைடு இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் சைடில் வந்து ஒரு சைடு பெஸ்ட் ஃப்ரெண்டுனோ இன்னொரு சைடு வந்து ஃபாரெவர்னு சொல்லி எழுதியிருக்கேன். நம்ம விஷ் தான். நம்ம ஒரு சைடு வந்து நம்ம ஃப்ரெண்டு நேம் கூட எழுதிக்கலாம், இன்னொரு சைடு வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாமே எழுதி முடிச்சுட்டா நம்ம கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 கிஃப்ட்டில் வந்து எந்த கிஃப்ட்டு வந்து க்யூட்டாக இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண போகிறீங்க நான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பை, see you.